நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்போது ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நம்மை ஜெயிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. வாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எசாயா 51:16 விதமாக வாசிக்கிறோம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கர்த்தர் நம்மை அவருடைய ஜனமென்று சொல்வதற்காக, ஜனமென்று நாம் மற்றவர்களுக்கு அறியப்படும்படியாகவும், அவருடைய ஜனமென்று அவர் சொல்லத்தக்கதாகவும், ஜனம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை சரியாய் காட்டுவதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே அருளி அவருடைய கரத்தினால் நம்மை மறைக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றுமே கொடுக்கவில்லை, எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் என்று சொல்வதை நிறுத்திவிடுங்கள். கர்த்தர் வார்த்தையைத்தான் கொடுக்கிறார். சுகம் கொடுக்கவில்லை என்று சொல்லாதிருங்கள், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யம் கொடுக்கவில்லை என்று சொல்லாதிருங்கள், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வெற்றியை கொடுக்கவில்லை என்று சொல்லாதிருங்கள், கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை அருளி அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். வார்த்தையை எடுத்து ஒரு விசுவாசி அதை சார்ந்து கொண்டு அதை எடுத்து நாவலை வைத்து பேசி அதை விசுவாசித்து இருதயத்தில் வைத்து வாழ்க்கையை விசுவாசத்தோடு நடத்துவாரானால் அந்த நபருக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலை வெளிப்படுத்துவார். கரத்தை கொண்டு காரியங்களை செய்வதை பார்க்க முடியும். ஆகையினால தான் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ இயேசு சொல்கிறார், நாம் அவரில் வந்துவிட்டோம். ரட்சிப்புக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வந்துவிட்டோம். அப்புறம் வந்த பிறகு கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசுக்குள் வந்திருக்கிற நாம் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களிலும், அவர் சொல்றார், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நாம் அவரை நிலைத்திருக்கிறோம். இயேசுவின் பிள்ளையாக மாற்றப்பட்டு அவருடைய பிள்ளையாக வந்துவிட்டோம். ஆனால் அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கின்றதா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். அதுதான் முக்கியம். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது என்னெல்லாம் கேட்கப்படுதோ அதெல்லாம் செய்யப்படுகிறது. கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், நடக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இயேசுவை போல, அவரை போல நாம் வார்த்தை நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் திராட்சை செடி, நாம் அவருடைய கொடிகளாக ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிழைத்திருப்போம். ஒரு கொடி செடியில் ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது பிழைப்பு உண்டாகும். இல்லை என்றால் அது உலர்ந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். ஆகவே ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் ஆகிவிடுவோம். ஆகவே நாம் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதையே பேசி அதையே யோசித்து அதையே நம் வாழ்க்கையில் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும். பேசும்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் வந்தபோது ஒரு முற்போக்கான அறிக்கை உடையவராக அவர் தன்னை யார் என்பதையும், அவர் என்னவாக இருக்கிறார் என்பதையும், அவர் என்ன செய்ய வந்தார் என்பதையும் தொடர்ச்சியாக அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு இடத்துல யோவான் 14:9 சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று தைரியமாக அறிக்கை செய்கிறார். அதாவது பிதாவை காண விரும்புகிறவர்கள் தன்னை காணட்டும், தன்னை பார்க்கட்டும் என்கிறார். இப்படியாக அவர் தாம் யார் என்பதையும், அவர் என்னவாக இருக்கிறார் என்பதையும், அவர் என்ன செய்ய வந்தார் என்பதையும் தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே அவர் இருக்கிறார்.
நாம் கூட அப்படிப்பட்ட அறிக்கை உடையவர்களாக இருக்கணும். நம்முடைய அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சார்ந்த அறிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டிய நாமும் அவரை போலவே, அவருக்காகவே, அவரு போலவே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவருக்குள்ளாக நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் யார் என்பதையும், நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதையும் அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரொம்ப அவசியம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய பெரிய சுதந்திரத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு நமக்கு இடையே இருக்கிற அந்த உறவின் மேன்மை அதெல்லாம் எண்ணி பார்த்து கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை, பழைய ஏற்பாடு முழுவதுமாக இந்த அதிகமாக வருவதில்லை. புதிய ஏற்பாட்டில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் நிறைய வரும். கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவர் மூலமாய் என்ற வார்த்தைகள் அதெல்லாம் எடுத்து வைத்து யோசித்து அதையே பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெற்றியை கொண்டுட்டு வரும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நமக்கு நம்முடைய நாவிலே அவர் தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம் வாயில வரும் பொழுது நீங்கள் அவருடைய கரத்தையும் பார்க்க முடியும். அவருடைய கரத்தின் நிழல் உங்களுக்கு வெளிப்படும். அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை பெருக பண்ணுவார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாயிலே இருக்கட்டும். அவருடைய வார்த்தைகள் அவரிலும், அவருடைய வசனத்திலும், வார்த்தையிலும் நிலைத்திருங்கள். எப்பொழுது பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை எண்ணுகிறவர்களாகவும், அதையே பேசுகிறவர்களாகவும், அதையே யோசித்து அதன் மூலமாக இந்த பூமியில வெற்றி பெறுகிறவர்களாகவும், தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். வானத்தை அஸ்திபாரப்படுத்தின, நிலைப்படுத்தின தேவன், பூமியை அஸ்திபாரப்படுத்தின தேவன் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதை பேசுங்கள். God bless you.